சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. காஷ்மீர் போயிடலாம் வரியா? சிறுமியுடன் ரூம் போட்ட இளைஞர், ட்ராக் பண்ணி தூக்கிய போலீஸ், ரேடாரில் சிக்கிய கோவை முதலாளி. கோவை மாவட்டம் கரும்புக்கடை அருகே உள்ள சாரமேடு பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அயாஸ். இவரின் தந்தை துணிக்கடை வைத்துள்ளார். அந்த கடையை மகன் முகமது அயாஸ் எடுத்து நடத்தி வந்துள்ளார். இதனிடையே கடந்த 13ஆம் தேதி கடைக்கு சென்ற அயாஸ் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன அவரது பெற்றோர் அக்கம் பக்கத்திலும் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியிலும் அயாஸ் வந்தாரா என விசாரித்துள்ளனர். ஆனால் அயாஸ் யார் வீட்டுக்கும் செல்லாத நிலையில் தந்தை கரும்புக்கடை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அவர்களின் துணிக்கடையில் பணியாற்றி வரும் 17 வயது சிறுமியும் காணவில்லை என தெரிய வந்தது. மறுபுறம் சிறுமியை காணவில்லை என அவரது பெற்றோரும் பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் அயாஸின் செல்போன் சிக்னல் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் பகுதியை காட்டியுள்ளது. காணாமல் போன 17 வயது சிறுமியும் அந்த இளைஞருடன் தங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அயாஸ் அந்த சிறுமியை அழைத்துச் சென்று ஸ்ரீநகரில் அறையெடுத்து தங்கியதும் தெரிய வந்தது. இதையடுத்து கோவை போலீஸ் ஸ்ரீநகர் சென்று அயாஸையும் சிறுமியையும் பிடித்து விமானம் மூலம் கோவைக்கு அழைத்து வந்தனர். பாரதிய நியாய சங்கிதா சட்டப்பிரிவுகளின் கீழ் பெண்ணை கடத்தல் அல்லது திருமணத்திற்கு வற்புறுத்துதல், ஒரு நபரை 3 நாட்கள் அல்லது அதற்கு மேல் தவறாக அடைத்து வைத்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் அயாஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். முன்னதாக அவரிடம் நடத்திய விசாரணையில் முகமது அயாஸ் சிறுமியை காதலிப்பதாக கூறி கடந்த ஓராண்டாக பழகி வந்ததும், தனக்கு தன் வீட்டில் திருமணத்திற்கு பெண் பார்ப்பதாகவும், அதனால் வீட்டை விட்டு வெளியே சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் அந்த பெண்ணிடம் கூறியது தெரிய வந்தது. மேலும் முகமது அயாஸ் கடந்த 13ஆம் தேதி சிறுமியை அழைத்து கொண்டு காஷ்மீர் சென்று அங்கு அறையெடுத்து தங்கி சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து பேரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முகமது அயாஸை கைது செய்த சம்பவம் கோவையில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.